ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு தக்காளி ரசம். சிம்பிளாக டக்குன்னு எப்படி வைக்கிறேன்னு பார்த்துடலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் மல்லி, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு. நல்ல மிளகு வந்து இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் வந்து நான் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க மிளகு வந்து காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூடவோ கம்மி பண்ணியோ வச்சுக்கலாம். அப்புறம் வரமிளகா வத்தல் வந்து நான் ஒன்று தான் எடுத்துருக்கேன். இப்போ ரசம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வைக்க போகிறேன், ஒரு வத்தல் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப 1 2 வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு தக்காளி பழம், ஒரு 10-15 பூடு எடுத்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் வந்து குறகுறப்பாக மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜீரகம், மல்லி, மிளகு எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கலாம். அப்புறம் தக்காளி பழம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மசாலா வந்து நம்ம எப்படி ஒன்றும் பாதியமாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். இன்னும் இதே போல் தக்காளி பழமும் மல்லி இலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ மல்லி இலையும் தக்காளி பழமும் இதை போல் ஒன்றும் பாதியமாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே பூடும் போட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் ஒருக்கா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே மாதிரி ஒன்றும் பாதியமாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரசம் தாளிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துருவோம். இப்போ அரை டீஸ்பூன் கடுகு, காயம் வந்து துண்டு காயம் சேர்க்குறேன், அதனால் இப்போ அதில் சேர்த்துடலாம். இப்போ அதில் வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். என்னன்னா ஃபஸ்ட்டு குறகுறப்பாக அரைச்சி வச்சா மசாலா தட்டிடலாம். இப்போ எண்ணெயிலே லேசாக நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி மல்லி சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம புளி தண்ணி அதில் கலக்கி சேர்த்தாச்சு. அதில் வந்து ஒரு முழு தக்காளி பழமும் நல்லா கையெடுத்து கசக்கி அதை இப்போ அதில் சேர்த்துட்டோம். இப்போ அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் மல்லி இலை. இனி மீடியம் ஃப்ளேமில் இருந்து நல்லா சைடு ஃபுல்லாக கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ரசம் இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிட்டு அங்கே பாருங்கள். இந்த டைமில் வந்து ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க விட வேண்டாம், ரசம் வந்து டேஸ்ட்டு போயிடும். இந்த டைமில் வந்து நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு இனி ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். சுற்றி ஒருக்கா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி ரசம் ரெடி ஆகிட்டு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.